ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் டிலைட். நீங்கள் அபீஸ் டிலைட் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம சாக்கோ ரெட் வெல்வெட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் 1/2 இன்ச் பேனை ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வேறு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர். இது மூணுத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. பேக்கிங் சோடா நான் இப்போ ஆட் பண்ணேன், கடைசி ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேறு ஒரு க்ளீன் பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் முட்டை. அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ். மில்க் எசன்ஸ் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதில் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து 1/2 கப் பவுடர் சுகர் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. பீட் பண்ணும்போது லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு போங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இது நல்லா ரைஸ் ஆகி வந்துடும். சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ சர்க்கரை கரையிலன்னா மேலே ஒரு மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைனா ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே பீட் பண்ண வேண்டாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை வெட் இன்க்ரீடியன்ஸோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இது ஜெல் கலர், சூப்பர் ரெட் கலர். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கலர் உங்களுக்கு கரெக்டான கலர் அச்சீவ் ஆகிற வரைக்கும் இந்த கலர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஸோ ஃபைனலாக 1 டீஸ்பூன் வினிகரில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இது நல்லா பொங்கி வரும்போது இதை விட்டு நல்லா கலந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது கலந்ததும் உடனே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போலவும் செய்யலாம். அப்பவும் ரெட் வெல்வெட் கேக் ரொம்பவே நல்லா வரும். ஸோ நம்ம பேட்டரை பேக்கிங் பேனில் ஊற்றுறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 25லேருந்து 30 மினிட்ஸ்க்கு இது பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே டைமிங் தான். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேக் ஆகிடுச்சு. பேக் ஆனதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்யறதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்ததை இது போல் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ் அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ், 1 பிஞ்ச் சால்ட், 1/2 கப்புக்கும் கம்மியாக பவுடர் பண்ண சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இந்த பவுலில். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரணும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இது ஒரு 3-4 மினிட்ஸில் இந்த மாதிரி ப்ளஃபியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் அப்படி இல்லைன்னா மெல்ட் பண்ண ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் பை பேட்சாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் 4 பேட்சஸாக இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நான் தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைனல் பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுடுங்க. சைட்ஸில் வந்து மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற 6 inch கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை பேட்டரை ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ஓவனில் பேக் பண்ணுறேன். இப்போ சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ காம்பவுண்ட் சாக்லேட் வந்து நான் 100 grams வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 minutes இதை எப்படியே வச்சிங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இதில் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதே மாதிரி சில்லுன்னு இருக்கணும். நீங்கள் விப் பண்ணும்போது அந்த ரூமும் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் விப் பண்ண வராது. ஸோ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஃபிக்ஸ் ஃபார்ம் ஆனதும் விட்டுடுங்க. இப்போ வந்து இந்த கேனச்சில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை பால் எதுனாலுமே வந்து ஹாட்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கோங்க. ரெட் வெல்வெட் கேக்கோட டாப் லேயரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதை வந்து தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்பாஞ்சை வந்து நான் இந்த மாதிரி லேயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 inch கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு லேயர் வந்து ரெட் வெல்வெட் கேக் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சுகர் சிரப்பால் இதை நான் வெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஹோல் போடாதீங்க. பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் சாக்லேட் லேயர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நான் சுகர் சிரப்பால் இதை வெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீமில் வந்து சாக்லேட் கேனச் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமை நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நிறைய க்ரீம் போட வேண்டாம். ஜஸ்ட் நம்ம சாக்லேட் கேனச்சை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இந்த க்ரீம் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ளெயினாக வந்து சாக்லேட் கேனச் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நான் ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்ச் போட்டுட்டு க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ வந்து சைட்ஸ்லேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டாப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட்ஸில் பண்ண ஆரம்பிங்க. ஃபைனல் கோட்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் மேலே ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணதை ரெட் வெல்வெட்டோட டஸ்ட்டை வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ இந்த சைட்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு OHP ஷீட் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இப்படி டவுன்லேருந்து அப்சைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நம்ம கையில் போடுறத விட இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு பக்காவாக ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ க்ளீனப் பண்ணிவிட்டு இந்த பவுலில் எடுத்துகிட்டு நடுவில் வந்து இந்த சாக்லேட் கேனச்சை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ இதை நான் நல்லா பிரித்து காட்டணுன்றதுக்காக மேலே வந்து ஒரு ஷெல் நாசல் வச்சு டிசைன் கொடுத்துக்கிறேன். சைட்ஸ்லேயும் வந்து அதே நாசல் வச்சு டிசைன் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சமாக சுகர் பால்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட சாக்கோ ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபீஸ் டிலைட்.